அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே 90 நாள் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றி வேணும் அதுக்கான பயிற்சி தான். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, இந்த 3 பயிற்சியும் சேர்ந்தாப்புல ஒரே வீடியோ. இனிமே எந்த கிரக பயிற்சியும் வராதுங்க. இப்ப இந்த 3 பயிற்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ஜாதகத்துல எல்லா கிரகம் கெட்டு போனாலும் குரு பகவான் இருந்து பார்த்துட்டா கோடி நம்மே அள்ளி கொடுத்துருவாரு. உங்க ஜாதகம் எப்படி இருக்காரு, குரு இருப்பாருன்னு பாத்துங்க. அது தொழில்ல, மக்களுடைய தொடர்புல, வேலையில சனி பகவான் ரொம்ப முக்கியமான கிரகம். அவரு உங்க ஜாதகம் எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த ராகு கேது நம்ம தாத்தா பாட்டி முன்னோர் செஞ்ச கர்மாவை எப்படி இப்ப நிவர்த்தி பண்றது, அதுக்கான ஒரு பதிவா இந்த வீடியோ இருக்கும். நல்லா பாருங்க. இந்த 3 கிரகம் சேர்ந்து உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகத்தை 90 நாளுக்குள்ள கொடுக்க போகுது. அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, பொதுவாக மீன ராசி கால சக்கரத்தின் 12வது ராசி தான் மீன ராசி. எப்படி கால புருஷனுடைய 12வது ராசி. பயங்கரமா அறிவா யோசிப்பாங்க. இந்த ராசியில பிறந்தா நல்ல மூளை ஷார்ப்பா இருக்கும். ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா பின்வாங்க மாட்டாங்க. எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணி போகும் குணம் இருக்கும். அமைதியான குணம் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ராசியில பிறந்தா பல பிசினஸ் பண்ணக்கூடிய அறிவு ஞானம் இவங்கள்ட்ட அதிகமா உண்டு. நிறைய எந்த வேலை கூட தான் அந்த வேலையை டக்குன்னு கத்துக்கக்கூடிய ஒரே கேரக்டர் மீனை மட்டும்தான். இதெல்லாம் ஒரு அறிவான குணம், டேலண்டான குணம் எல்லாமே நம்ம மீனத்தை பொறுத்தவரை சூப்பரா சொல்லலாம். அப்படிப்பட்ட மீன ராசி என்பது 90 நாள், எப்படி 90 நாளுக்குள்ள இந்த 3 கிரக பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது. ஆல்ரெடி நம்ம எல்லா கிரக பயிற்சியும் பார்த்துறோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாமே பார்த்துறோம். இப்பதான் குரு உச்சத்துல வந்து நிக்கிறார். இந்த குரு உச்சத்தை வச்சு இந்த 3 கிரக பயிற்சியும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது நல்லா தெரிஞ்சுக்கணும். இது தொழிலா, வேலையா, படிப்பா, கல்வியா எல்லாத்துக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். அடுத்த ஸ்டெப், அடுத்த காரியத்தை நம்ம சக்சஸ் பண்ணோம்னா இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரியும். ஏன்னா வாழ்க்கையில வெற்றிக்கான முதல் படி. இதுல என்ன இந்த வீடியோல ஸ்பெஷலா கொடுக்கறேன்னா, குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அதையும் நான் கொடுக்க போறேன். சனி பகவான் என்ன நட்சத்திரம் நிக்க அதுவும் என்ன செய்ய போகுது அதையும் நான் கொடுக்க போறேன். ராகு கேது போகக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்னென்ன உங்களுக்கு யோகம் இருக்கும் அந்த வீடியோவும் நான் இதுல பதிவு பண்ண போறேன். இது மிகப்பெரிய உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி வீடியோவாக இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும். பாத்துங்க. ஜெயிக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. மீனராசிக்காரங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா கண்டிப்பா எப்படிப்பட்ட கர்மாவையும் இப்ப எதிர்த்து நின்று நீங்க ஜெயிக்கலாம். அதுக்கான நேரம் வருதுங்க. ஏன்னா உங்க ராசியில யார் இருக்குது? சனி பகவான் நிக்கிறாரு. ஜென்ம சனின்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி 50 பேரும் நொந்து நூலா போய் உட்காந்துருக்கீங்க. அடுத்து 5ஆம் இடத்துல யார் இருக்குது? குரு பகவான் சூப்பரா இப்பதான் பலமானாரு. ஜூன் மாசம் தான் பலமானாரு. அடுத்து 6ஆம் இடத்துல கேது. 12ஆம் இடத்துல யாரு? ராகு பகவான். இதான் கிரகத்துடைய அமைப்பு. இதான் கிரக அமைப்பு. ஆனா இது எல்லாமே டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்க. இனிமே சொல்றேன், குரு உச்சமாயி இனிமேதான் பாக்குற. அப்ப நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அதிகமா மீனராசியை பொறுத்தவரை செயல்பாடு செய்யும். இதுக்கு முன்னாடி நடந்தது வேற, இனிமே நடக்க போற விஷயம் வேற. நீங்க தைரியமா பயணிங்க, உங்களால முடியும், ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கை மட்டும் வைங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். தோல்விக்கான விஷயம் இனிமே நடக்காது. யாருக்கு? மீனராசியில பிறந்தவங்க சொல்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப தடைகளை சந்திச்சீங்க, வருமானம், பொருளாதாரம், நல்ல வேலை இல்ல, நிறைய வேலைக்காண்டி எத்தனை பேர் அலைகிறாங்க தெரியுமா? மீனராசியை பொறுத்தவரை நல்ல அனுகூலம், வருமான, பொருளாதாரம், வீடு, இடம், படிப்புகளில் மந்தத்தன்மை, ஒரு சோம்பேறியா ஒரு வேலையும் செய்ய விடாம ஒரு மனக்குழப்பத்துக்கு உள்ள ஆளாக்கி குடும்பத்துல, கணவன் மனைவிக்குள்ள, வீட்டுல, இடத்துல, பூமியில ஒரு தடைகளை சந்திச்சது யாருன்னா மீனராசி. எல்லாமே எனக்கு தடங்களா இருக்குங்க, எதுவுமே சரியா ஸ்டெடியா எனக்கு அமையல, என்ன விஷயம் எனக்கு தெரியல, என்னால ஒரு குழப்பத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு குழப்பத்துக்கு போனது மீனராசிக்காரங்க. வருமானமோ, குடும்பமோ, இன்கமோ எதுலயும் சரி ஒரு ரொம்ப தடங்களை சந்திச்சு, தொழில் ரீதியாகவும் நிறைய தரங்களை சந்திச்சு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இதுக்கு நடந்துருச்சு. இனிமே அடுத்து நம்ம ஜெயிக்கக்கூடிய விஷயத்த நம்ம மூவ் பண்ணி போகணும். அப்படி இதுக்கு முன்னாடி நடந்தது விட்டுருவோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சா நமக்கு யோகம் வரும், இதை மட்டும் நீங்க கண்டிப்பா கடைப்பிடிங்க. உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மீனராசிக்காரங்க. அதிக ஜாதகம், ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க. பொதுவா பாருங்க, இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வேலை செய்யும். எப்படி? வருமான பொருளாதாரம் சூப்பரா இருக்கும். இவ்வளவு இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்களா? இப்ப கஷ்டம் குறையலாம். நீங்க திருப்பி கேளுங்க, ஏன் வருமானம் நல்லா இருக்கும்? ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி.
இப்ப சுக்கிர பகவான் வீட்டுல குறைஞ்ச நாள் இருப்பார். அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவர் ராசியை நோக்கி வந்துகிட்டே இருப்பார். கெட்ட இடத்துல மறைய மாட்டார். இதையும் தாண்டி குரு உங்க ராசியை பாக்குறாரு. ஒன்னே ஒண்ணுதான், எப்படி ஒன்னே ஒண்ணுதான், குரு பகவான் நேரா ராசியை பாக்குறதுனால சொல்றேன். எப்படி குரு பகவான் நேரா பாக்குறதுனால அவர் யார் நிக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய சாரத்துல லாபஸ்தானாதிபதி சாரத்தை வந்து பாக்குறதுனால காசு பணம் வருமானத்தை குறையில்லாம அள்ளி கொடுக்க அவர் இந்த 3 கிரக பயிற்சி இந்த குரு உச்சமான நேரத்துல கண்டிப்பா கொடுக்க போறார். மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி பணம் பொருள் நகை ஏதாச்சும் ஒரு செலவு வீட்டுல நல்ல காரியம் நடக்க போது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 கிரக பயிற்சியாலும் உங்க ஜாதகத்தை மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டு மூவ் பண்ணி அடிங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது வேற, இனிமே நடக்க போற விஷயம் வேற. லாப வருமானம் நல்லா இருக்கும், வேலை உத்தியம் நல்லா இருக்கும். எந்த ஒரு கேஸா இருக்கட்டும், உங்க மேல ஒரு வழக்கே போடுற அந்த வழக்கு இப்ப எடுத்து நடத்தி பாருங்க, சக்சஸ் சூப்பரா இருக்கும். சொன்ன வழக்குல ஜெயிப்பீங்க. எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியா மாறும். தோல்விக்கான ஆப்ஷன் நான் சொல்ல முடியலன்னா அந்த அளவுக்கு பலமா இருக்கு. திருமணத்துல கணவன் பேர்லயோ மனைவி பேர்லயோ நீ வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இப்ப ஏதாச்சும் ஒரு செலவு நீங்க பண்ணுவீங்க பாருங்க. அது உங்க ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்து உங்க குழந்தைகளை நீங்க பண்ணதான் போறீங்க. இந்த வருஷம் எண்டுக்குள்ள நடக்கும் பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு 3 மாசம் டைம் போட்டு சொல்றேன். பூர்வீக சொத்து, தாத்தாவுடைய சொத்து, அவங்க அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய எந்த சொத்துல உள்ள வில்லங்கமும் சரியாகும். நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்றேன், நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் இந்த குறைஞ்ச நாள்ல இப்ப வரப்போகுது. இதுக்கு முன்னாடி கிடையாது. இனிமேல் வரக்கூடிய அமைப்பு ஜாதகத்துல உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப 100% இந்த 2-3 மாசத்துல கண்டிப்பா உங்க பக்கம் சாதகமா வந்துடும். ஏன் ப்ரமோஷன் வரும்? ப்ரமோஷனுக்கு அதிபதி யார்? 11ஆம் இடம் தானே. அந்த அதிபதி போயிட்டு புத்திக்காரகன் அறிவுக்காரகன் சாரத்துல புதனுடைய நட்சத்திரத்துல போறதுனால உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகுது. இதையும் தாண்டி ராகுபவன் உங்களுக்கு விரயத்துல இருந்து கேது பவன் எல்லாமே வேலை உத்தியோகம் நிறைய பிரச்சனை கலகத்தை கொடுத்து ரொம்ப குழப்பத்தை கொடுத்து இந்த ராகு கேது தான். உடல் ரீதியா ஒரு அலைச்சல், மனக்குழப்பம், நிறைய தடங்கள், நிறைய ஏமாற்றம் எல்லாமே இந்த ராகு கேது பண்ணுச்சு. ஆனா இனிமே பண்ணாது. ஏன்னா ராகுபவன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம். எப்படி 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்திலையும் 9ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல இருக்கிறனால உங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் இல்லாம மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நல்ல வேலை உத்தியத்துல ஒரு பெரிய அளவு உங்களுக்கு கொண்டு போகும். அடுத்து கேது ரொம்ப கடனை கொடுத்தாரு, பகையை கொடுத்தாரு. அந்த கடன் சார்ந்த விஷயம் நிறைய மருத்துவ செலவு அதிகமா பண்ணது மீனராசி. இனிமே மருத்துவ செலவு உடல் ரீதியா உங்களுக்கு இருக்காது. குரு உங்களை பாக்குறாரு, நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. கேது நிக்கக்கூடிய சுயசாரம் இன்னும் கேது நல்லா ஜாதகம் நல்லா இருந்தா நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். பாத்து கணவனுடைய ஒற்றுமை, திருமணத்தில் உள்ள தடங்கள் நிறைய பேருக்கு சரியாயிரும். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். சகோதர உறவு, சகோதரி உறவு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்க அம்மா அப்பா ஆயுள் சார்ந்த விஷயம், எப்படி தாய் தந்தைக்கு நிறைய மருத்துவ செலவு, நிறைய செலவு இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிருப்பீங்க. இனிமே பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா நடந்திருக்கும். இனிமே வராது. தொழில் சார்ந்த விஷயம் 7 சனி எப்படின்னு பாத்துக்கிட்டு தொழில ஆரம்பிச்சு பாருங்க. தொழில எந்த ஒரு நஷ்டமும் வராது. நிறைய லாபத்தை பார்க்கக்கூடிய நேரம். இந்த நேரம் சூப்பரா இருக்கு. இந்த 3 கிரக பயிற்சினால சொல்றேன், நிறைய லாபத்தை பார்ப்பீங்க. கமிஷன், லாபம், வருமானம், இன்கம் எல்லாமே நல்லா இருக்கும். மெயினா மருத்துவத்துறையில எத்தனை பேர் இருக்கீங்க மீனராசி வந்து மருத்துவத்துறை கண்டிப்பா உள்ள வரும். மெடிசன் துறையில உள்ளவங்க அனைவருக்குமே டாப்பா இருக்கும். அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, இது மெயினா இருக்கும். கணக்கு வழக்கு, ஐடி, வக்கீல் துறை, இந்த அறிவை வச்சு சம்பாதிக்கக்கூடிய ஃபீல்டு ஃபுல்லாவே மீனம் தான். இந்த துறை பட்டைய கலப்புவீங்க. இதையும் தாண்டி எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல், இரும்பு சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அடுத்த கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு பாருங்க. மெயினா எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியா இருக்கும். நிறைய பேர் இந்த லாட்ரி சீட்டை பத்தி கேட்டிருக்கீங்க. உங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா மூவ் பண்ணி அடிச்சு பாருங்க. கண்டிப்பா அதுக்கான யோகம் ஷார்ப்பா வேலை செய்யும். ஏன் லாட்ரி யோகம் வேலை செய்யுமா? மேக்சிமம் இந்த மாசத்துல கிடைக்கல, அடுத்த மாசத்துல கண்டிப்பா உங்களுக்கு அடிச்சிரும் பாருங்க. நீங்க பெருசா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, பெருசா பணம் கிடைக்கும்னா கண்டிப்பா ஜாதகத்துல சனி பகவானும் குரு பகவான் ஜாதகம் நல்லா இருந்து இப்ப தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% மீனராசியை பொறுத்தவரை இருக்கு. ஆனா ஜாதகத்துல அந்த யோகத்தை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கு. நிறைய பேர் மீனராசிக்கார திருக்கணித முறையை ஜாதகம் எழுதி கொடுப்பேன்னு கேட்டீங்க. கண்டிப்பான ஜாதகம் நம்ம எழுதி கொடுக்குறோம். நிறைய பேர் ஜாதகத்தை பார்த்துட்டு எனக்கு ஜாதகம் எழுதி கொடுன்னு சொல்றீங்க. உங்க ஜாதகத்தை கண்டிப்பா பார்த்து இப்ப எழுதிக்கீங்க. ஏன்னா இப்ப குரு உச்சத்துல இருக்காரு. நம்மளுடைய தலையெழுத்தை எழுதி கையால எழுதி வாங்குறது நல்லது. நிறைய பேர் ஜாதகம் தவறா இருந்தாலும் எழுதி இருக்கிறது நல்லது. லக்னம் நட்சத்திரம் மாறக்கூடாது. ஒண்ணு இல்லைங்க, நிறைய பேர் பாருங்க ஜாதகத்தை மாத்திலும் திடீர்னு நிறைய பேர் கல்யாணம் நடக்கும் பார்த்திருப்பீங்க. திடீர்னு வேலை இல்லாம இருக்க நடந்து பார்த்திருப்பீங்க. ஏன்னா இது நிறைய பேர் ஜாதகம் நீங்க கைப்பட எழுதிதான் கேட்டீங்கன்னா அந்த ப்ராசஸ் இப்ப நம்ம கொண்டாந்துருக்கோம். இப்ப நட்சத்திரம் போமா. முதல் நட்சத்திரம் ஸ்ட்ரெயிட்டா புரட்டாதி நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியான குணம். இதுதான் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க. எப்படி புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. அறிவை தூண்டக்கூடிய நிறைய கிரகம் இருக்கு.
ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமானம், வேலை, தொழில், இன்கம் ரொம்ப கஷ்டம். லைஃப்ல என்னடா ஒரு லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போறது இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்கதான். இனிமே சூப்பரா இருக்கும். இப்ப வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வீட்டுல நல்ல காரியம் பண்றதோ, வேலை தொழில் ஒரு மாற்றம் வாங்குறதோ, நிறைய நல்ல விஷயம் காத்திருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்கதான். இனிமே ஒரு சுப செலவு, சுபகாரியம், தொழில், வேலை, உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்களை தேடி வரும் பாத்துங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க எப்படி உத்திரட்டாதி நட்சத்திரமோ நல்லா உழைக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட இருக்கும். கடுமையான உழைப்பாளிகள். இப்ப உழைப்புக்கேற்ற ஊதியம் வரப்போகுது. இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை எல்லாமே பட்டை கணக்கு பண்ணி யார் உத்திரட்டாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது பாத்துங்க. அதுக்கு ரொம்ப தடங்களை சந்திக்க இனிமே சந்திக்க மாட்டேன். நல்ல ஒரு மாற்றம். அடுத்த ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்க அறிவான குணம், திறமையான குணம், புத்திசாலி குணம், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்றவங்க எல்லாமே ஜூலை 23 அப்புறம் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு நிறைய தரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். படிப்பு, கல்வி, வீடு, வெளிநாடு, வெளியூர், தொழில் உத்தியோகத்தால சேஞ்ச் எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய 3 கிரக பயிற்சி மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.